தேவைகள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் மறுபக்கம், எங்கள் பக்கம் நீரே உண்டு. வெட்கப்பட விடுவதில்லையே. தேவைகள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் மறுபக்கம், எங்கள் பக்கம் நீரே உண்டு. வெட்கப்பட விடுவதில்லையே. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா, அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். நீங்க எங்களுக்கு எதை காட்ட வந்திருக்கீங்க? ஒரு ராஜ்யம், நாம் பார்க்க முடியாத ராஜ்யம், அது மீண்டும் பிறக்காத வரை. மறுபடியும் பிறக்கணுமா? ஆமா. மீண்டும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒருவன் தண்ணீராலும் தூய் ஆவியினாலும் பிறக்கலன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், நிச்சயமா. அதே நேரம் ஆவினால் பிறப்பது நிச்சயம் ஆவியாயிருக்கும். உங்க உள்ளம், அதாவது உங்க ஆத்மா, புதிய வாழ்க்கைக்கு மறுபிறவி எடுக்க வேண்டும். உங்களுக்கு என்ன கேக்குது? காத்தோட சத்தம். காத்து தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என்னால அது உணர முடியுது. அதோட ஒலியை நான் கேட்கிறேன். அது எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? தெரியாது. எங்க போகுதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆவியில மீண்டும் பிறக்கிறதும் கூட அதே மாதிரிதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனும் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் குமாரன் உலகத்துக்கு அனுப்பல. அவராலே உலகம் ரட்சிக்கப்பட அவர் மூலமாக. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. தனை தோல்விகள் தாண்டியும் வென்றிட்ட பேதையாயேசுவை வாழ்விலே சந்தித்தேன். கொஞ்சமா